மாணவர்கள் போராட்டத்தில் குட்டை குழப்பிய சனம் ஷெட்டி. விஜய பிரபாகரனின் தோல்வியை கேலி கிண்டல் செய்த தாவேகாவினர். ஜனநாயகன் படம் மூலமாக IAS IPS அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்ட CM விஜய். தாவேகாவை நம்பி ஏமாந்த அழகிரி மகள். இது போல சம்பவங்கள் அரசியல் களத்துல நாளுக்கு நாள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப நடிகை சனம் ஷெட்டி CPI அலுவலகத்துல மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அதுல போயிட்டு ஒரு குட்டையை குழப்புறாங்க. அதாவது FTFS படம் பார்த்துட்டு வந்தேன், ஜனநாயகன், நானும் தளபதி ஃபேன் தான்ற மாதிரி அந்த இடத்துல பதிவு பண்றாங்க. சம் அஜெண்டா மூலமாக இந்த பிரச்சனையை வேற திசை திருப்ப பாக்குறாங்க. ஸோ இப்போ இந்த நடிகை தாவேகாவினுடைய ஆதரவாளரா இருக்கிறாங்க, அந்த இடத்துல அவங்க பேசியிருக்கிறாங்க. இது தாவேகாவினுடைய சூழ்ச்சியா? ஆக்சுவலா ஒரு போராட்ட களம் நடக்கும்பொழுது இது பொது போராட்டம். இன்னார் கட்சி வரணும், இன்னார் கட்சி போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மாணவர்கள் அமைப்பினரும் CJP கட்சியினரும் ஒன்று சேர்ந்து டெல்லியில எப்படி இந்த CJPயும் மாணவர் அமைப்பினரும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்களோ அதனுடைய எதிரொலி தான் இன்னைக்கு CPI அலுவலகத்துல CJP கட்சியும் மாணவர்களும் இணைந்து போராட்டம் நடத்துறாங்க. இதுல CPI, CPM, VCK, அதிமுக, மதிமுக, திமுக எல்லா கட்சிகளும் என்ன பண்றாங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்க்ளூடிங் அந்த போராட்ட கள மாணவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க தாவேகாவே தான் கூப்பிடுறோம், தாவேகாவும் வாங்க, எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க, நம்ம எந்த கட்சியும் சார்ந்தவர்கள், எங்களுக்கு இந்த கட்சி தான் வேணும், அந்த கட்சி வேண்டாம் அப்படின்னு அந்த போராட்ட களத்தின் மாணவர்களோ இல்ல CJP கட்சியினரோ சொல்லவே கிடையாது. தமிழ்நாடு சார்பா எல்லாரும் யாரெல்லாம் நீட்டுக்கு எதிராக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வாங்க. இப்ப பாஜக வர முடியாது, ஏன்னா பாஜக நீட்டுக்கு ஆதரவு தான், ஏன்னா அவங்க ஆட்சி இருக்கிறாங்க. பாஜக வர முடியாது, பாஜகவை சார்ந்த கட்சிகள் வர முடியாது, அதிமுக வர முடியாது, அதே போல பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர முடியாது, பாமக வர முடியாது, ஏன்னா இவங்களாம் கூட்டணியில இருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் வர முடியாது. மாறாக இந்த நீட்டுக்கு எதிராக இருக்கிற பாஜகவை எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதன் அடிப்படையில திமுகவும் வாங்க, தாவேகாவும் தான் வாங்க அப்படின்றாங்க. ஸோ எல்லா கட்சிகளும் போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்க்ளூடிங் நீங்க பாத்தீங்கன்னா திமுக போகுது, அதே போல பாத்தீங்கன்னா CPI, CPM எல்லாமே போறாங்க, விடுதலை சிறுத்தைகளும் போச்சு. ஆனா மதிமுக போச்சா? போகவே இல்லை. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் போச்சா? போகவே இல்லை. அதே போல தாவேகா போச்சா? போகவே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஒரு பின்புலமா இருக்கிறாங்க அப்படின்னு இங்க நம்ம பேச வேண்டியது. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, எல்லாரும் வாங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னா. சனம் ஷெட்டி போனாங்க, அவங்க போனது பிரச்சனை கிடையாது, அவங்க நடிகை, ஒரு திரைப்பிரபலம், அவங்களுக்குன்னு ஒரு சோசியல் மீடியாக்கெல்லாம் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாங்க, அவங்க போறாங்க, போறது பிரச்சனை கிடையாது. நீங்க போனீங்களா, இந்த மாணவர்கள் போராட்டத்தை வலு சேர்க்கிற விதமா தான் நீங்க போய் பேசியிருக்கணும். மாறாக நான் ஜனநாயகம் படம் FDFS பார்த்தேன், அது கேட்கவே இல்லையே, போராட்டத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப நீங்க எந்த நோக்கத்தோட போறீங்க? அப்ப நீங்க ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவா பேச போறீங்களா, விஜய்க்கு ஆதரவா பேச போறீங்களா? அது கிடையவே கிடையாது. நீங்க போறீங்கன்னா நீட் எதிர்ப்பு, நீட்டுனால என்ன பிரச்சனை நடக்குது, மாணவர்கள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, இது இந்த போராட்டத்தினோட சாராம்சம் என்ன, இதை பத்தி இவங்க புரிந்து கொண்டு பேசியிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு மாணவர்கள் தடியடி நடத்தப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. இதை கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நான் பார்க்காத விஷயத்தை பத்திலாம் நான் பேச முடியாது அப்படின்றாங்க. நீங்க இப்ப இதுக்கு சம்பந்தமே இல்லாம இவங்க பதில் சொல்றாங்களா? அப்ப நீங்க எதுக்கு அந்த போராட்ட காலத்தை கலந்தீங்கன்னு? நீங்க ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை, அதுக்கு கருத்து சொல்ல முடியாதுன்னா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வாங்க. நீங்க ஏனோதானு பார்த்துக்காம நான் கண்மூடித்தனமா போயிட்டு இது பண்ணுவேன் அப்படின்றது இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நீங்க எதுக்கு அந்த போராட்டத்தை உங்களை யாரு கூப்பிட்டா, போராட்டத்துக்கு யாரு கூப்பிட்டா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. நீங்க போராட்டத்துக்கு வரீங்கன்னா இந்த போராட்டம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அட்லீஸ்ட் 4 பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாவது வரணும். யாரு சார்பா நம்ம ஆதரவு குரல் கொடுக்கணும்ன்றதாவது அந்த அறிவாவது கொஞ்சமாவது. நீங்க ஒரு கட்சி சார்ந்தவரா இருங்க, நீங்க விஜய் ரொம்ப பிடிச்சவரா இருங்க, நீங்க விஜய் கட்சி சார்ந்தவரா இருங்க, அதை பத்தி கவலையே கிடையாது. நீங்க திமுக ஆதரவாளரா இருங்க, எதிர்ப்பாளரா இருங்க, யார வேணா இருங்க. போராட்டம் நடக்குதுன்னா இந்த போராட்டம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இந்த போராட்டத்தினால என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்குது, எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நீங்க படிக்க தவிர அட்லீஸ்ட் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க சோஷியல் மீடியா போனாலே அந்த போராட்ட களம் தான் வந்துட்டு இருக்கு. சோஷியல் மீடியால போனா இருக்குது, நீங்க போராட்ட களத்துக்கு போனீங்களா, அங்க ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, நீங்க அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர், இது இந்த போராட்டம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இந்த போராட்டத்தினால என்னென்ன விளைவுகள் இருக்கு, இவங்களுடைய கோரிக்கை என்ன பிரதானமா இருக்கு,
அங்க கேட்டுக்கிட்டு போய் நீங்க பேசியிருந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஃப்ரேம் இருக்கு, நான் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னுங்கன்னு, ஜனநாயகன் படத்தை நான் FDFS பார்த்துட்டு வந்தேன், ஜனநாயகன் படத்தை பத்தி நீங்க விஜய் பத்தி பேசணும், உங்களை யாரு விஜய் பத்தி கேட்டா? உங்களுக்கு ஜனநாயகன் படம் ரொம்ப முக்கியமா அந்த போராட்ட காலத்துல இருந்து? மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, போராட போனா இந்த அரசு கைது செய்யப்படுது, அடிக்கப்படுறாங்க, மிரட்டப்படுறாங்க. இதுக்கு நீங்க குரல் கொடுக்காம, நான் இது வந்து டெமோக்ரஸியான ஒரு போராட்டம் கிடையாது, இது ஒரு தலைபட்சமா செயல்படு, அந்த கேட்கவே இல்லையே உங்களை. ஆக்சுவலா வந்து அவங்க கிட்ட மைக்கு புடுங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. மைக்கு புடுங்கவே கிடையாது. நீங்க பேசுனதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. என்ன விஷயம் ஏது விஷயம் கேட்டு, எனக்கு தெரியாத விஷயத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாதுன்னா அப்ப எதுக்கு தெரியாத விஷயத்துக்கு நீங்க அங்க போனீங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. போயிருக்க தேவையில்லையே. சோ இது வந்து ஒரு குட்டை கலப்புற மாதிரி தான். நீங்க போறீங்க, விஜயோட ஆதரவாளரா போறீங்க. இந்த போராட்டம் பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க. பிஜேபிக்கு ஆதரவா இந்த கவர்மெண்ட் சைலண்டா இருக்கு, மாணவர்களை ஒடுக்குது, கைது செய்யப்படுது. அப்போ விஜய் யாரோட தரப்புல நிக்கிறா? மாணவர்கள் தரப்புல நிக்கிறாரா இல்ல பிஜேபி தரப்புல நிக்கிறாரா? இந்த ஒரு கோவம் தான் அங்க கூடி இந்த மாணவர்களுடைய விஷயம் இருக்கு. நீங்க ஜனநாயகன் படத்தை கொண்டாடுறீங்க, ஜனமா பணமான்னு முக்கியமா நீங்க பேச வரும்போது எனக்கு பணம் கிடையாது, ஜனம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கரூர்ல கொக்கரிச்சார்ல. இன்னைக்கு ஜனத்துல ஒரு பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, போராடிட்டு இருக்காங்க. அப்ப உங்களுடைய பங்களிப்பு எங்கமா இருக்கணும்? ஜனத்து கூட தானே இருக்கணும். அப்பயே உங்க பங்களிப்பு ஜனத்து கூட இல்ல. நீங்க நீட்டுல வந்து எங்களுடைய நிலைமை மாறவே மாறாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, அதுக்கு சொல்லிக்கிறீங்க, வாயில தான் நீங்க சொல்லிருக்கீங்க, செயல்ல நீங்க காட்டிருக்கீங்களா? ஏன்னா காட்ட மாட்டாங்க. செயல்ல காட்டிட்டா பாஜகவுடைய எதிர்ப்பை இவங்க வந்து என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். சோ பாஜகவுடைய எதிர்ப்பை நம்ம சம்பாதிக்க கூடாது அப்படின்னா இந்த போராட்டத்துக்கு வாய்மொழியை நம்ம என்ன பண்ணுவோம், நாங்க நீட்டுக்கு எதிரானவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்களே கண்டி, செயல்முறையிலோ நடவடிக்கையிலோ தாவேக்கா ஈடுபட மாட்டாங்க. சோ சனம் செட்டி அவர்கள் போனது குட்டையை கலப்புறது தானே கண்டி. நிச்சயமா அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது கிடையாது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. யாரோ ஒருத்தரோட தூண்டுதலின் பேரில் சனம் செட்டி அவர்கள் போய் என்ன பண்ணிருக்காங்க, போராட்டத்தை குட்டை கிளப்பி இருக்காங்க, திசை திருப்பி இருக்காங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமா தெரியுது. சரி, யார் அந்த போராட்ட காலத்துல போய் திசை திருப்ப முயற்சி பண்ணாலும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்ட்ராங்கா அவங்களுடைய குறிக்கோள், அவங்களுடைய கொள்கையில இருந்தாங்க அப்படின்றது பாராட்டுக்குரியது. அப்படி இருந்ததுனால தான் அந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கு வெற்றி கிடைஞ்சிருக்கு. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார். சோ சிஜேபியினுடைய அந்த டெல்லியில நடந்த போராட்டத்தினுடைய முழு முதற்கோள் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இப்ப பதவி விலகிட்டார். பட் இருந்தாலும் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் 2-3 கோரிக்கைகள் பெண்டிங்ல இருக்கு. அந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டால் தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்க கைவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோரிக்கை வச்சிருக்கிறாங்களே. அதுல வந்து முதல் கோரிக்கை தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். சோ இந்த மாணவர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. இது போல திசை திருப்பினாலும் நாங்க திசை திரும்ப மாட்டோம், எங்களுடைய குறிக்கோள்ல நாங்க உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துல மாணவர்கள் ஒற்றுமையோடு உறுதியோடு இருந்ததுனாலதான் அந்த உறுதிக்கு கிடைத்த வெற்றி, அந்த ஒற்றுமை கிடைத்த வெற்றி அப்படின்னு நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாணவர்கள்னு நம்ம சொல்லலாம். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா தேமுதிக விஜய பிரபாகர் அவருடைய தோல்வியை வந்து கேலி கிண்டலா பண்றாங்களாம் தாவேகாவினர். அதுவும் தியேட்டர்லயே இவருடைய தோல்வியை வந்து கேலி கிண்டலா வந்து போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சரியான ஒரு செயலா? ஆக்சுவலா இது வந்து ஒரு மட்டமான, கேவலமான, கேடுகட்ட ஒரு அரசியல் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. வெற்றி தோல்வி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் களத்துல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே நிரந்தரமே கிடையாது. விஜய் அவர்கள் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, வாழ்க்கை ஒரு வட்டம், கீழே இருக்கிறவன் மேல போவான், மேல இருக்கிறவன் கீழே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஒரு டைலாக் விட்டுருப்பாரு. இன்னைக்கு அதே டைலாக் தான் விஜய் அவர்களுடைய கட்சியினருக்கு சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மமதையில ஆடுற ஆட்டம் தான் இது. இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆணவம் இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது. ஏன்னா எம்ஜிஆர் பாட்டு பாடி இருப்பாரு, பதவி வரும்போது பணிவு வரும் வேண்டும் தோழா அப்படின்னு சொல்லிட்டு. பணிவு வரணும். ஆனா இவங்களுக்கு பணிவு வந்திருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. அடுத்தவங்களை எப்படி கேலி கிண்டல் செய்யலாம், அடுத்தவங்களை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டார்கெட் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னு இது எம்எல்ஏ இன்னைக்கு பண்ணியிருக்கிறார். விருதுநகர் எம்எல்ஏ ஜனநாயகன் படம் போகும்போது அந்த தியேட்டர்ல இன்டர்வெல்ல அந்த வீடியோ போட்டிருக்காரு. விஜய பிரபாகரன் அவர்கள் தோல்வி அடைந்தார் அப்படின்ற பிளாஷ் நியூஸ் எல்லாம் வந்து கவுண்டிங் டைம்ல அந்த வீடியோவை போட்டுட்டு, ஆமா அந்த இது வீடியோ போட்டுட்டு அந்த செல்வம் எம்எல்ஏ செல்வம் விருதுநகர் எம்எல்ஏ செல்வம் பிரச்சாரங்களை ஈடுபட்ட வீடியோவும், நன்றி ஜெயிச்சிட்ட பேரு நன்றி சொன்ன வீடியோவும் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அபத்தமான ஒரு அரசியல் அப்படின்றத பாக்குறீங்களா? ஏன்னா
தலைவன் எவ்வழியோ அவ்வழியோ தொண்டர்கள் அப்படின்னுவாங்க. தலைவன் வந்து சட்டமன்றத்துல கேலி கிண்டல் செய்தார். அப்பாவை எங்க காணோம் அப்படின்ற மாதிரிலாம் கேலி கிண்டல் செய்தார். தலைவனே கேலி கிண்டல் செய்யும்போது நம்ம கேலி கிண்டல் செய்யக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் கேலி கிண்டல். இது விஜய பிரபாகரன் அவர்களை அட்டாக் பண்ற மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. விஜய் பிரபாகரன் யாரு? விஜயகாந்துடைய மகன். அப்போ நீங்க யாரை வந்து நீங்க அட்டாக் பண்றீங்க, யாரை கேலி கிண்டல் செய்யறீங்க, யாரை வந்து நீங்க வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மதுரை மாநாடுல விஜய் அவர்கள் சொல்றாரு, எங்க அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாரு. நான் அவரும் சினிமால சேர்ந்து நடிச்சோம், அரசியல்ல தான் சேர முடியல அப்படின்னு ரொம்ப பாசம் பொங்க பேசினார்ல. இப்ப எங்க போச்சு விஜய் அவர்கள்? இந்த விஜயகாந்த் மகனை வந்து கேலி கிண்டல் பண்றாங்களே, அப்படி கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏவை கண்டிச்சாரா? இல்ல அந்த எம்எல்ஏவை பதவி நீக்கம் செஞ்சாரா? எதுவுமே செய்யல. இது எப்படி போகுதுன்னா, விஜய் அவர்கள் ஒரு உறுதித்தன்மையோட இல்ல. இப்ப நீங்க ஜனநாயகன் படத்துல சாட்டை எடுத்து சொல்றாரு. அரசியல்வாதிகள் தப்பு செஞ்சா, ஊழல் செஞ்சா, லஞ்சம் வாங்கினா சாட்டை எடுத்து சொல்றாருல. உங்க கட்சி எம்எல்ஏ இந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார். ஏன் விஜய் அவர்கள் சாட்டை எடுக்கல? ஏன் சாட்டை எடுத்து சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. விஜய் செய்த தவறு என்ன தெரியுமா? ஒரு எம்எல்ஏவோ ஒரு மாவட்ட செயலாளரோ யாராவது விஜய் கட்சியில இருந்து பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க தப்பு செய்யும் போது அப்பவே நடவடிக்கை எடுத்திருக்கணும். மாவட்ட செயலாளரா பதவி விட்டு நீக்குங்க, எம்எல்ஏவா பதவி விலக சொல்லுங்க, இல்ல அவரை தகுதி நீக்கம் செய்யுங்க. இதை செஞ்சிருந்தாங்கன்னா மத்த எம்எல்ஏ வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு விஜய் சரவணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்க, எம்எல்ஏ கூட்டாளிங்க வந்து என்ன பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க, எம்எல்ஏக்கு இதுல சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுவெளியில வந்து எல்லா ஆதாரத்தை கொடுத்தாங்க. ஆனா அந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்கவே இல்லை. சோ இதனுடைய நீட்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா எம்எல்ஏ தவறு செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ என்ன பண்றாரு, இது மாதிரி ஒரு கேலி கிண்டல் செய்து பொதுவெளியில வந்து இது சொல்ற. முதல்ல தியேட்டர்ல அப்படி என்ன பர்மிஷன் கொடுத்தாங்க தெரியல. இதுல தியேட்டர் ஒரு உரிமையாளருக்கு பங்கு உண்டு. சோ இதெல்லாம் சுத்தி வலிச்சு நம்ம பார்க்கணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்க, பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க மேலே நீங்க நடவடிக்கை இல்லை. சோ விஜய் செய்த தவறு இதுதான். யாராவது உங்க கட்சி சார்ந்தவங்க யாராவது நீங்க வந்து தவறு செய்தால், எம்எல்ஏவா இருந்தாலும் அமைச்சர்களா இருந்தாலும் மாவட்ட செயலா இருந்தாலும் அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பயம் வந்திருக்கும், அச்சம் வந்திருக்கும். ஆனா இவங்க லூஸ்ல விட்டாங்கல்ல. இன்னைக்கு இவங்க வந்து என்ன பண்றாங்க, கிண்டல் இது வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி. இப்ப நாளைக்கு வேற யாருன்னா என்ன பண்ணுவாங்க, கேலி கிண்டல் செய்வாங்க. சோ எல்லாருமே இப்ப நீங்க விஜய் பாலாஜி வந்து என்ன பண்ணாரு, கதிரானந்த் போகும்போது வேலூர்ல நீங்க வேணான்னு தூக்கி போட்ட வேஸ்டேஜ் தான் போகுது அப்படின்னு சொல்லி கில்லட் பண்ணாரு. சீமானா அது யாரு, ஒரு எம்பியா இருந்தா எம்எல்ஏ இருந்தா பதில் சொல்லலாம், சீமானுக்கு பதில் சொல்ல முடியாது. அதாவது இவங்களாம் ஒரு முன்னணி தலைவர்கள், தமிழ்நாட்டில் முன்னணி தலைவர்கள். இவங்களை எல்லாரையும் கேவலமா கேலி கிண்டல் பண்றது, அசிங்கப்படுத்து, அலட்சியம் படுத்துறதுலாம் இது எந்த மாதிரி ஒரு அரசியலும் தெரியல. மக்கள் ஆனா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே மக்களுக்கு வந்து ரொம்ப தெள்ள தெளிவா தெரியுது. இன்னைக்கு ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க, இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் யாரு, தாவேகா யாரு, இந்த அமைச்சர்கள் யாரு, இவங்களுடைய சுயரூபம் என்ன, எல்லாமே வெளியே வருது. இது வரைக்கும் விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு ஆதரவா நின்று ஒரு குரல் கூட கொடுக்கல, ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுக்கவே இல்லை. சோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்பதான் விஜயனுடைய சுயரூபம் மக்களுக்கு தெரிய வருது. மக்களே தானா புரிஞ்சுக்கிறாங்க, ஐயோ நம்ம தப்பான ஒரு திசையில வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் விஜய் ஆட்சியை கழிச்சிட்டு எலெக்ஷன்ல நின்னார்னா, அவரு 2 தொகுதியில நின்னார்ல, சட்டம் அனுமதித்தால் 10 தொகுதியில நின்னாலும் டெபாசிட் தோப்பாரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாவேகா மக்கள் மத்தியில ரொம்பவே அவங்களுடைய நம்பிக்கை இழந்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விவகாரத்துல தேமுதிக உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த தியேட்டரை முற்றுகையிட்டு அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க. சோ பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னமும் விஜய் அவர்கள் அமைதி காக்கிறார். ஏன் எதுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, முன்னாள் அமைச்சர் மு.க. அழகிரி இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய மகள் கயல்விழி அவங்க வந்து தாவேக்கால போறாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி ஒண்ணு கிடைக்க போகுது. அங்க செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசப்பட்டது. ஆனா தாவேகா மற்றும் விஜய் அவர்கள் வந்து மு.க. அழகிரி அவங்களுடைய மகளை வந்து ஏமாத்திட்டாங்க. எந்த பதவியுமே குடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்களே சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு பெரிய பிரளயத்தையுமே உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணாருன்னா, ஆரம்பத்துல மு.க. அழகிரியுடைய மகள் கயல்விழி வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது தாவேக்காவில் ரொம்ப குதூகலமா இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களுடைய மகள் வரா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா தென்மண்டல அமைப்பாளரா அழகிரி அவர்கள் இருந்தார். திமுகவே தென்மண்டலங்களே அப்படியே ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு கலைஞர்கள் இருக்கும் பொழுது. சோ அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவரா இருந்தாரு மு.க. அழகிரி. மு.க. ஸ்டாலின் அவருடைய வரவு உள்ள வரும்பொழுது அவருடைய இமேஜ் கொஞ்சம் டவுன் ஆகுது. சோ இதை பயன்படுத்திட்டு கயல்விழி என்ன சொல்றாங்க, அவங்களுடைய கருத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு நிலையில தான் இருந்தது. கயல்விழியோட
அவங்களுடைய மனநிலை வந்து திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு நிலையில தான் இருந்தது. விஜயை வந்து சாதாரணமா எடை போட்டாங்க. அதனுடைய நீட்சி தான் தோல்வி அடைஞ்சது. பதவி பிரமாணத்துக்குலாம் போய் கலந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல போயிட்டு தலைமைச் செயலகத்துல போயிட்டு முதலமைச்சரை சந்திக்கிறாங்க, அமைச்சர்களை சந்திக்கிறாங்க. மதுரையை மையமா வைத்து இந்த அரசியல் நகர்வு நகருது. ஏற்கனவே மதுரையை மையமா வச்சுதான் திமுக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்தது. மதுரை மையமா வச்சு தென் மண்டலங்களை அப்படியே கவர் பண்ணாங்க திமுக, மூக்க அழகிரியை வச்சு. இப்போ அதே பேட்டர்ன்ல தாவேக்காவுல அழகிரியுடைய மகள் உள்ள வந்துட்டாங்கன்னா தாவேக்கா ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மேயர் பதவி அவங்க வந்து குறி வச்சு உள்ள போறாங்க. மதுரை மேயர் பதவியை வச்சு என்ன பண்ணாங்க, குறி வச்சுதான் அழகிரியுடைய மகள் அவங்க என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. ஆனா விஜய் அவர்கள் இப்போ ஆட்சியில் அமைந்துட்டனால பல கட்டமைப்புகளை கட்டமைச்சிட்டு வர்றாரு. சோ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்க முடியல, புதுசா அதிமுகல இருந்து உள்ள வந்தவங்களுக்கும் பதவி கொடுக்க முடியல, திணறாரு விஜய் அவர்கள். என்ன பண்றது இல்லை. ஏன்னா நீங்க புது ஆளுகளுக்கு நீங்க வந்து பதவி கொடுத்தீங்கன்னா பழைய ஆளுங்களா போர்க்கொடி தூக்குவாங்க. சோ அப்ப பழைய ஆளுங்களுக்கு நீங்க பதவி கொடுத்துட்டு புதுசா வந்தவங்களை நீங்க டம்மி பண்ணி, அதிமுகல இருந்து வந்தவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ராஜாவா செயல்பட்டவங்க, அவங்களை நீங்க டம்மியா உட்கார வைக்க முடியாது. இன்னைக்கு டம்மியா தான் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு ஏன்டா அதிமுக விட்டு வெளியே வந்தோம் அப்படின்றலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் இவங்களுக்கு எதனா ஒரு போஸ்டிங் நீங்க கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா அவங்க அதிருப்தி எல்லாரும் ஆயிடுவாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது கயல்விழி அவர்களுக்கும் இங்க மதுரை மாநகராட்சி மேயர் பதவியை வச்சு என்ன பண்றாங்க, அரசியல் நகர்த்துறாங்க. ஆனா ஆல்ரெடி அங்க வந்து பாத்தீங்கன்னா சிடி நிர்மல்குமார் அவர்கள் பொறுப்பு அமைச்சரா இருக்கிறார் மதுரை மாவட்டத்துக்கு. அவர் என்னன்றாருன்னா என் கண்ட்ரோல்ல மதுரை இருக்கணும் அப்படின்றதான். இப்ப அழகிரி அவர்களுடைய மகன் உள்ள வந்துட்டாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஏற்கனவே அழகிரியுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே திமுகவில் இருந்துட்டு அதிமுகவில் பாதி பேர், தாவேக்காவில் பாதி பேர் போயிட்டாங்க. தாவேக்காவில் அழகிரியுடைய ஆதரவாளர்கள் போனவங்க தான், அவங்க மூலியமா தான் கயல்விழி அவர்களுடைய நகர்வுகளும் இங்க நகருது. ஸோ விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் யாருக்காவது பொறுப்பு கொடுக்கணும்னா என்னை மீறி கொடுக்க கூடாது. ஸோ பழையவர்களுக்கு, நம்மளுக்காக உழைத்தவர்களுக்கு தான் பதவி கொடுக்கணும். அழகிரியுடைய மகள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பதவியில தூக்கு கொடுத்துட முடியாது அப்படின்னு தாவேக்கா தலைமையிலிருந்து அதிரடியான குரல்கள் இங்க வெளியே வந்ததுனாலதான் இப்போ அவங்க ஏமாற்றத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்றதா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்ப திமுகவிலேயே பெருசா அவங்களுக்கு ஃப்ரேம் கிடையாது. சோ தாவேக்காவில போனா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இன்னைக்கு தாவேக்காவிலும் ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன்னா இப்போ இங்க இருந்து போனவங்களுக்கே, அதிமுகல இருந்து போனவங்களுக்கே, பெரிய பெரிய தலைகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், அந்த கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள். அவங்க போனாலே டம்மியா தான் உட்கார்ந்து இருக்காங்க. கடம்பூர் ராஜு அவர்கள் கூட எச்சரிக்கிறாங்க, வராதீங்க இந்த பக்கம். அதுதான் அது அதிமுகல இருந்து இப்ப ஏன்டா அதிமுக விட்டு போனோம், நம்ம அதிமுகல ராஜாவா இருந்தோமே. ஆக்சுவலா அதிமுக ஆட்சியில இல்லைனாலும் இல்லாட்டியாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர் ராஜா தான். ஏன்னா அது பிராண்டு. அதிமுக ரெட்டல் அப்படின்றது பிராண்டு. அது நீங்க வந்து மக்கள் கிட்ட இருந்து ஒழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அந்த ரேஞ்சுக்கு அதிமுக ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் பிராண்டு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராண்டை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அங்க போயிட்டு என்ன பண்ணாங்க, நியூ பிராண்டை போய் நம்பி போனாங்க, டம்மியா உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் இருக்கு. இந்த நிலைமை இன்னைக்கு அழகிரியுடைய மகள் அவர்களுக்கு வந்திருக்குது அப்படின்றதான் நம்ம கலை யதார்த்தத்தை தான் பார்க்க முடியுது. இனிமே தாவேக்காவுக்கு போகணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அடியா தான் இருக்கும் அப்படின்னே நம்ம வந்து பார்க்கலாம். இதே மாதிரி அரசியல் நடக்கக்கூடிய அன்றாட நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.